இன்னைக்கு எக்ஸ்பனன்ஸ் லாஸ் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏ பவர் எம் இன்று ஏ பவர் என், அது என்னன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஏனா என்ன, எம்னா என்ன, என்னன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஏ என்பது பேஸ், எம் என்பது பவர், அதே போல் என்னும் வந்து பவர். இங்கே பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, அதே சமயம் மல்டிப்ளிகேஷன் சைன் வந்திருக்கு. அப்படி வந்தால் முதல்ல என்னன்னா அந்த மல்டிப்ளிகேஷன் வரும்போது பவர்ஸை ஆட் பண்ணணும். அப்போ எப்படி எழுதணும்னா ஏ பவர் எம் பிளஸ் என், இதுதான் ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என். இங்கேயும் பேஸ் வந்து சேமாக இருக்குது, பவர் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதே சமயம் சைன் வந்து டிவிஷன் சைன் வந்திருக்கு. அப்படி பேஸ் சேமாக இருந்து டிவிஷன் சைன் வந்தால் பவர்ஸை என்ன செய்யணும்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ ஏ பவர் எம் மைனஸ் என், திஸ் இஸ் அ செகண்ட் லா. தேர்ட் ஏ பவர் எம் த ஹோல் பவர் என். இப்படி வந்துச்சுன்னா பவர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ எப்படி எழுதலாம்னா ஏ பவர் எம்என். அகெயின் ஏயின் அடுக்கு 0, ஏ பவர் 0 ஈக்குவல் டு 1. அது என்னன்னா இது ஒரு லா. அகெயின் ஏ பவர் மைனஸ் என், இதை எப்படி எழுதலாம்னா 1 பை ஏ பவர் என்னு எழுதலாம். அடுத்தப்ப ஏ பவர் எம் இன்டு பி பவர் எம். இங்கே பார்த்தாச்சுன்னா பவர் வந்து சேமாக இருக்கு, பேஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. இதை எப்படி எழுதலாம்னா ரெண்டு பவர்ஸ் பேஸையும் சேர்த்து ஏபி த ஹோல் பவர் எம். இவ்வளவுதான் எக்ஸ்பனன்ஸ் லாஸ்.